ஹாய்ங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டிலேயே சிம்பிளாக எப்படி ஹெர்பல் ஷாம்பு நம்ம மேக் பண்ணலாம் அப்படிங்கிறதாங்க. இதுக்கு வந்து செம்பருத்தி இலை, வேப்பிலை, செம்பருத்திப்பூ, கருவேப்பிலை, வெந்தயம், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இது எல்லாமே ஒரு தடவை நல்லா அலாசி நீங்கள் எடுத்து வச்சுருங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பூந்திக்கொட்டை, சீகக்காய், ஆவாரம்பூ, ரோஜாப்பூ, மகிழம்பூ, ரோஸ்மெரி இது எல்லாமே நல்லா ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே அதுக்கு மேலே இருக்கிற டஸ்டிங் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சோம் இந்த இலையோடனாவே இந்த எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு ஒரு கலரி நீங்கள் வந்து கேஸில் வச்சு ஒரு 5-8 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க. ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக ஊறிச்சுன்னா ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணி வடிச்சிட்டு மீதி இருக்க அந்த சக்கையை வந்து நல்லா மிக்சரில் போட்டு நம்ம அடித்து எடுத்தோம்னாவே நமக்கு அந்த ஷாம்பு மாதிரி உங்களுக்கு வந்து கிடச்சிருங்க. இதை வந்து நம்ம நல்லா வடிகட்டிட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஷாம்பு வந்து நிறையாவும் கிடைக்கும். எடுத்து வச்சு ஒரு பாட்டிலில் ஊற்றி நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் கூட வச்சிடலாம். பயோ என்சைம் ஊற்றி நீங்கள் வெளியிலையும் வைக்கலாம். பயோ என்சைம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 10 days வரைக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணலாங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கிறனால நம்ம வந்து அடுத்த நாள் காலைல தலை குளிக்கிறோம் அப்படின்னா முதல் நாள் நைட்டு எடுத்து வெளியில் வச்சுருங்க. கெட்டெல்லாம் போகாது. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நல்லா பாட்டில் நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து அதை வெளியில் வச்சிடலாம். ஏன்னா அடுத்த நாள் காலைல ஜில்னஸ் வந்து குறைஞ்சிரும் உங்களுக்கு. ஸோ வந்து நீங்கள் தலைக்கு அதை தேய்ச்சாலும் சளி பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக